உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சனி பெயர்ச்சி என்றாலே எல்லோருக்கும் ஒரு விதமான பயம் தொற்றிக் கொள்ளுகிறது. சனி கிரகத்தை கண்டாலே ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இந்த அச்சத்திலிருந்து விடுதலை பெற்று சனி பகவானுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய பதிவாக இந்த பதிவினை பார்க்கலாம். பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சியானது வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் காலை 8:24 பயிற்சி ஆகிறார். நவகிரகங்களிலே ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகமானது சனி பகவான் தான். காசியிலே லிங்கம் வைத்து பூஜை செய்து சிவபெருமானுடைய அன்புக்கு பாத்திரமாகி ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை அடைமொழியை பெற்றவர் சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட சிறப்பான இந்த சனி கிரகம் தன்னுடைய நகர்வை முடிப்பதற்கு 2.5 ஆண்டு காலம் ஆகும். ஒரு ராசியிலிருந்து பெரிதொரு ராசிக்கு செல்வதற்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 2.5 ஆண்டுகள். மிகவும் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி கிரகம். ஆகவேதான் இந்த சனி பயிற்சியானது மிக மிக உற்று நோக்கக்கூடிய ஒன்றாக, சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலனளிப்பவர் இந்த சனி பகவான். சனி பகவானை நீதிக்காரகன் என்று சொல்வார்கள். தர்மவான், அவரை போன்ற ஒரு தர்மவானை பார்க்க முடியாது. சூரிய பகவானுடைய மகனாக இருக்கக்கூடியவர் மந்தன் என்ற ஒரு பெயர் இவருக்கு உண்டு. மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் மந்தம். ஆகவேதான் சனி பெயர்ச்சி, ஜென்ம சனி, விரயச்சனி, பாதச்சனி முதலான சனிகளுக்கு ஆட்பட்டவர்கள் மந்தமாக சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். சுறுசுறுப்பு தன்மை என்பது அவர்களிடத்தில் இருக்காது என்று சொல்வார்கள். சரி, இந்த சனி பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்று பல ஜோதிட வல்லுநர்களும் ஆராய்ந்து பல கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதிலே நாம் அச்சம் பட தேவையில்லை. மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறார் சனி பகவான். மேஷ ராசிக்கு 7.5 சனியாக வருகிறார். இந்த சனி பெயர்ச்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்து கொண்டே இருக்கிறது. மக்களிடத்திலே சனி என்றாலே ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. சனி பகவான் யாருக்கெல்லாம் தீமை செய்வார் என்றால் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பத்தான் அவர் பலன்களையே அள்ளி கொடுப்பார். நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை, நம்முடைய கர்ம வினை நமக்கு கர்மா அதிகமாக உள்ளது என்றால் அதற்கேற்ற பலன்களை சனி பகவான் அந்தந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு கொடுப்பார். ராசி கட்டத்தில் 12 கட்டங்கள் உள்ளன, 12 ராசிகள். இந்த 12 ராசிகளையும் சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் தங்கி தன்னுடைய பலாபலன்களை தருவார். இப்படி 12 ராசிகள் எடுத்துக்கொண்டாலும் சனி வகைகளில் பல வகைகள் உண்டு. அவை 7.5 சனி, 7.5 சனியிலே மங்கு சனி, பொங்கு சனி, தங்கு சனி, மரணச்சனி, பாதச்சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, விரயசனி என்று பல வகைகள் உண்டு. இப்படி இந்த வகைகளில் ஏதேனும் ஒரு வகைகளில் நிச்சயம் இந்த 12 ராசிகளும் அடங்கும். 12 ராசிகளுக்கும் சனி இல்லையா என்றால் நிச்சயம் கிடையாது, அப்படி சொல்லிட முடியாது. 12 ராசிகளுமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சனியில் அகப்பட்டுத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு சனி நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ராசிகளுக்கு நன்மை செய்வாரா, அந்த ராசிகளுக்கு நன்மை செய்வாரா என்பதை காட்டிலும் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர் பலன்களை கொடுப்பார். இதிலே குறிப்பாக சற்று கவனமாக இருக்க வேண்டியவர்கள் என்று பார்த்தால் ஜென்ம சனி நடப்பவர்கள், பாதச்சனி நடப்பவர்கள், கண்டகசனி நடப்பவர்கள், 7.5 சனி நடப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் என்ன? கவனம் என்றால் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பான வேலைகளில் ஈடுபட வேண்டும், சற்று கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். சனி பகவானால் தான் இது நடைபெறுகிறது என்ற கண்ணோட்டத்தை விடவும் நம்முடைய கர்ம வினைகளால் இதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மைத்தன்மையை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். பழியை தூக்கி சனி பகவான் மேலே போட்டுவிடக்கூடாது. ஆகவே இந்த சனி பயிற்சியானது அனைத்து ராசியினருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சனியில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே யாரும் இதை கண்டு பயப்பட வேண்டாம். சனியானது நவகிரகங்களிலே ஒரு கோள். இந்த நவகிரகங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் யார்? சிவபெருமான். இந்த நவகிரகங்களை கண்டு சிவபெருமான் இருக்கையில் இவர்களை கண்டு நாம் அச்சப்பட தேவையில்லை. ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவரை கண்டு நாம் பயப்படுவோமா? முதலமைச்சருடைய தொடர்பு இருந்தால் அது போலத்தான் நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அவரே அண்டவெளிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர்.
இந்த அண்ட சராசரங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் தனிப்பெரும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை நாம் இறுக பற்றி கொண்டால், இது போன்ற இந்த சனி பயிற்சி காலங்களில் எந்த பயிற்சியாக இருந்தாலும், நவகிரக பயிற்சிகள் எதுவாக இருந்தாலும், சிவபெருமானை நாம் இறுக பற்றி கொண்டால் எந்த பயிற்சி நம்ம என்ன செய்துவிடும்? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் வேதாரண்யத்தில் இருக்கிறார்கள். அப்போது ஞானசம்பந்தருக்கு ஒரு அழைப்பு வருகிறது மங்கையர்க்கரசியாரிடமிருந்து, மதுரைக்கு வர வேண்டும் என்று. அப்போது நேரம் காலம் சரியில்லை. திருநாவுக்கரசர் வயதிலே மிக மிக மூத்தவர். திருஞான சம்பந்தர் ஒரு 3.5-4 வயது குழந்தை. அப்போது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரிடத்திலே சொல்லுகிறார், இப்போது நேரம் சரியில்லை, நீங்கள் இப்போது மதுரைக்கு செல்ல வேண்டாம், சற்று இங்கு தங்கி இருந்து பிறகு செல்லலாம் என்று சொல்லுகிறார். அதற்கு ஞான சம்பந்த பெருமான், நாம் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை அல்லவா நாம் தலைவனாக ஏற்றுக்கொண்டு வழிபடுகிறோம், அவர்களுடைய அடியார்கள் அல்லவா, இந்த நாளும் கோளும் நம்மை என்ன செய்துவிடும், நமக்கு இவை எந்த விதத்திலும் துன்பம் தராது என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி கோளறு பதிகம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை ஞானசம்பந்தர் அருளுகிறார். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி வாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை, கோளறு பதிகம் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை ஞானசம்பந்தர் பாடி இறைவனை உள்ளார பிரார்த்தனை செய்து கொண்டு மதுரைக்கு புறப்படலாகிறார். ஆகவே நம்முடைய அடியார் பெருமக்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி போன்ற சமயங்களில் நமக்கு நேரம் காலம் சரியில்லை என்றாலும் கூட தனிப்பெரும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை இறுக பற்றி கொண்டால் எந்த கோள் நம்மை என்ன செய்துவிடும்? இந்த சனி பயிற்சியிலே நாம் வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம் திருநள்ளாற்றிலே எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய சனி பகவானுடைய கோயில் அல்லது தர்பாரண்யேஸ்வரருடைய கோயில். சிவபெருமான் அங்கே தர்பை காட்டிலே எழுந்தருளி தர்பாரண்யேஸ்வரர் என்ற திருப்பெயரிலே அங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்திற்கு பலரும் சென்று சனி பகவானை மட்டும் வணங்கிவிட்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் அது தவறு. அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த இறைவனை வணங்கி தன்னுடைய நலன்களை பெற்றார். அப்படிப்பட்ட தலத்திலே சனி பகவானுக்கே ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது அதை தீர்த்து வைத்த தர்பாரண்யேஸ்வரரிடம் சென்று முறையாக வழிபட்டு சனியையும் வழிபட்டு நாம் வீடு திரும்ப வேண்டும். இதுதான் முறையாக திருநள்ளாற்றிலே வழிபடக்கூடிய ஒரு முறை. அங்கே நலனை எப்படி சனி பகவான் பிடித்தார், அது ஒரு பெரிய கதை. அதை மற்றொரு தனிப்பதிவிலே பார்க்கலாம். நலன் சிவபூஜையிலே ஒழுக்கமாக இல்லாமல் காலை சரியாக கழுவாமல் சென்ற காரணத்தினால் அவரை பாதச்சனியாக சனி பகவான் பிடித்து ஆட்டி படைத்து அலங்கோலப்படுத்தி விட்டார். இறுதியிலே அவர் தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டு அந்த சனியினுடைய பிடியிலிருந்து நிவாரணம் பெற்றார். ஆகவே எவர் ஒருவர் இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் ஒழுக்கமாக இருக்கிறார்களோ, சுறுசுறுப்பாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இறை சிந்தனையிலே தன்னை மூழ்கடித்துக் கொள்ளுகிறார்களோ, நியாயமாக நடந்து கொள்ளுகிறார்களோ, பிறருக்கு தீங்கு விளைவிக்காத வண்ணம் நடந்து கொள்கிறார்களோ, கோபத்தை குறைத்து கொண்டு அன்பு வழியிலே இறங்கி செயல்படுகிறார்களோ, அவர்களையெல்லாம் சனி பகவான் பெரிதும் எதுவும் செய்ய மாட்டார். இது போன்றவர்களுக்கு சனியினுடைய தாக்கம் என்பது பெரிதாக இருக்காது. சனி பகவான் ஒரு மந்தக்காரகன் என்று பார்த்திருப்போம். அவருக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள், ஊனமுற்றோர் இவர்களை எல்லாம் பிடிக்கும். இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தாலோ, இவர்களுக்கு ஏதேனும் தானம் கொடுத்தாலோ சனி பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஆகவே இந்த சனி பயிற்சி காலங்களில் இது போன்ற நல்ல விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால் மேலும் சிறப்பு தரும். உச்சனூரிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சுயம்பு சனீஸ்வரர் கோயிலிலும் சென்று லிங்க வடிவிலே எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய சிவபெருமானையும் சுயம்புவாக தோன்றிய சனீஸ்வரரையும் வழிபட்டு நலனடையலாம். அது மட்டுமல்லாது சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடலாம். கந்தர் அலங்காரத்திலே ஒரு பாடல் வரும். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசரின் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கடம்பும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கந்தர் அலங்கார பாடலையும் நாம் பாடி முருகப்பெருமானை இறுக பற்றி கொள்ளலாம். முருகன் இருக்கையில் நாளும் கோளும் என்ன செய்யும், என்னை என்ன செய்துவிடும் என்று கேட்கிறார் அருணகிரிநாதர்.
ஆகவே இந்த கோள்களுக்கெல்லாம் நாம் பயப்பட தேவையில்லை. எப்போது நாம் ஒழுக்கமாகவும் நம்முடைய கடமைகளில் சரிவர ஆற்றியும் சிவபெருமானையும் எல்லா தெய்வங்களையும் முறையாக வழிபட்டு அவர்களை இறுக பிடித்து கொண்டால் நம்மை இந்த நாளும் கோளும் என்ன செய்துவிட முடியும்? எதுவும் செய்துவிட முடியாது. ஆகவே எத்தனை சனி பயிற்சிகள் வந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம். நம்முடைய தனிப்பெரும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை உள்ளன்போடு இறுக பற்று கொள்ளுங்கள். சொற்றுனை வேதியன் சோதியானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நமச்சிவாயவே. திருநாவுக்கரசரை கல்லிலே கட்டி கடலில் போட்டப்ப கூட அவரை காப்பாற்றியது நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரம்தான். அப்படி எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை அரணாக இருந்து காக்கக்கூடியது நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரம். நமச்சிவாயத்தை எவர் ஒருவர் இறுக பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு சிவசிவ என்றிட சிவகதிதானே. ஆகவே சனி பயிற்சியை கண்டும் யாரும் அச்சப்பட தேவையில்லை. எந்த ராசியினருக்குமான சாதக பாதகங்களை எல்லாம் இங்கே குறிப்பிடவில்லை. பல ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் மனதிலே போட்டுக்கொண்டு இதனால் தான் இப்படி நடக்கிறதா, அதனால் தான் இப்படி நடக்கிறதா என்று குழம்பிக் கொள்ளாமல் இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து இறைவனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். எந்த பயிற்சியாக இருந்தாலும் அவன் பார்த்து கொள்வான். அவனை இடத்திலே சரணாகதி அடைந்து அவனை இறுக பற்றி கொண்டால் எல்லா கோள்களும் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். ஆகவே இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி தினத்தில் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அந்த நேரத்திலே எல்லோரும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொண்டு தன்னுடைய பெயரிலே அர்ச்சனை செய்து வழிபட்டு மகிழலாம். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.